ராக்பெல்லர் என்பவர் தொழிலிலே புரட்சி கண்டவர். பெரும் செல்வந்தர்களிலே அவரும் ஒருவர். அவர் விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தபோது அருகிலிருந்த வாலிபன் அவரிடம் கேட்டான், உங்களுக்கு இருக்கிற பணம் 10 தலைமுறைக்கு போதுமே, இப்படி இருக்க ஏன் திரும்பவும் கஷ்டப்பட்டு உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் இப்படி எந்திர கருவியாக இடைவிடாது செயல்படுகிறீர்கள் என்றான். அதற்கு ராக்பெல்லர், வாலிபனே, இந்த விமானம் வானில் மிக உயரத்திற்கு வந்துவிட்டது. இதை எண்ணி இந்த விமானி எந்திரத்தை நிறுத்திவிட்டால் என்னவாகும்? அதேபோலதான் என்னுடைய வளர்ச்சியில் நிறைவடைந்து என்னுடைய முயற்சியை நிறுத்திவிட்டால் நான் அவமானமாகி விடுவேன். என் சோர்வை பார்க்க எனக்கு விருப்பமில்லை. அதனால்தான் தொடர்ந்து உற்சாகமாக முன்னேறிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். நமது வாழ்க்கையிலே நமக்கு திருப்தி ஏற்படக்கூடாது. இன்னும் முயற்சி செய்ய வேண்டும், இன்னும் வளர வேண்டும், இன்னும் பூரணப்பட வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் அடைந்துவிட்ட பரிசுத்தத்தை குறித்து திருப்திப்பட்டு நிறுத்திவிடாதிருங்கள். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும் என்று வேதம் கூறுகிறது. இலக்கை நோக்கி தொடருவோமா?